ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் நம்ம சிக்கன் ஈரல் தான் சமைக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, காரமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது சூடான எண்ணெயில் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு போட்ட உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. வரமிளகா சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த இடத்துல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வேக விடுவோம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் எல்லாம் இப்போ போயிருச்சு. இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஈரலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் ஈரல் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஈரலோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வச்சுருவோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனை திரும்ப மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கல்லீரலும் மாவீரல் ரெண்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். திரும்பியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது வந்து 2வது டைம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஈரல் வந்து எவ்வளோ தூரம் வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஈரல் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறோம். பெப்பர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பெப்பரும் சிக்கன் அந்த ஈரலும் சேர்ந்து நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா ஈரல் வெந்துருச்சு. ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் சிக்கன் ஈரல் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.